மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.2 4வது கணக்குறை பற்றி தான் பார்க்க போறோம். கீழ்காணும் பக்க அளவுகளை கொண்ட கனசதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க. அப்போ நமக்கு 3 சம் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சம்மா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கனசதுரத்தின் மொத்த பரப்பு, அடுத்ததாக கனசதுரத்தின் பக்க பரப்பு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? பக்க அளவு 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கனசதுரத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்னது? 6a². சரிங்களா? அப்போ 6 ஏங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? கணக்கில் 8ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா 8². 8² என்னப்பா அர்த்தம்? 8 நம்ம 2 தடவை எழுதுன்னு அர்த்தம். 8 × 8. சரிங்களா? ஸோ 6 8 எவ்வளவுப்பா? 64. சரிங்களா? ஸோ 6ஐயும் 64ஐயும் பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 384 மீட்டர்². இல்லாட்டா சதுர மீட்டர் எழுதணும். இப்போ மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பக்க பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பக்க பரப்புக்கு ஃபார்முலா என்னது? 4a². ஸோ 4 ஏங்கிறது என்னதுப்பா? 8 தானே. ஸோ என்ன எழுத போகிறோம்? ஏக்கு பதிலாக 8² 4 8 எப்படி எழுதலாம்? 8 × 8ன்னு எழுதலாம். ஸோ 8 எவ்வளவு? 64. ஸோ 4ஐயும் 64ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 256 மீட்டர்²ன்னு எழுதினாலும் சரிதான், சதுர மீட்டர்னு எழுதினாலும் சரிதான். செகண்ட் சம் பாருங்க. a = 21 சென்டிமீட்டர். இதுக்கு கனசதுரத்தின் மொத்த பரப்பும் பக்க பரப்பு பார்க்க போகிறோம். கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னது? 6a². சரிங்களா? அப்போ 6a பக்க அளவு என்ன வச்சுருக்கோம்? 21 வச்சுருக்கோமா? ஸோ 21². இதுக்கு என்னப்பா அர்த்தம்? 21² 2 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். 21 × 21. ஸோ 6 × 21 பெருக்குனீங்க அப்படின்னா 441. ஸோ 441ஐயும் 6ஐயும் பெருக்குனா நமக்கு என்னப்பா வருது? 2646. கணக்கில் சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன எழுத போகிறோம்? சென்டிமீட்டர்²ன்னு எழுதினாலும் சரிதான், சதுர சென்டிமீட்டர் எழுதினாலும் ஒன்று தான். அடுத்து கனசதுரத்தின் பக்க பரப்பு ஃபார்முலா என்னது? 4a². ஸோ 4 ஏங்கிறது என்னதுப்பா? 21. ஸோ 21². ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 21 2 தடவை போடணும். 21 × 21. அப்போ 21 21 பெருக்குனீங்கன்னா என்னப்பா வரும்பா? 441. ஸோ 4ஐயும் 441ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்பா? 1764 சென்டிமீட்டர்². இது செகண்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. a = 7.5 சென்டிமீட்டர். இதனுடைய மொத்த பரப்பு பார்க்க போகிறோம். ஃபார்முலா என்னது? 6a². சரிங்களா? ஸோ 6 எழுதியாச்சு. பக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா 7.5². சரிங்களா? புள்ளி இருக்கிறத நினச்சி நீங்கள் எப்போவுமே நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஸோ 7.5² அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 7.5 × 7.5. 7.5 பெருக்க போகிறீங்க. ஸோ 7.5 × 7.5. இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருக்கா? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளியை வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருக்குது, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். ஸோ வழக்கம் போல் எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரி பெருக்கிக்கோங்க. சரிங்களா? பெருக்கினதுக்கு அப்புறமா இந்த புள்ளிக்கு இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்கு பாருங்கள்? 1 + 1 2. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ பெருக்கி வந்த ஆன்சரோட 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 1 2. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க? 6 × 56.25 வரும். சரிங்களா? ஸோ இப்போ 6ஐயும் 56.25ஐயும் பெருக்க போகிறோம். இங்கே புள்ளிக்கு எடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்கா? ஸோ 2 ஸ்தானத்தை சரி எழுதிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வழக்கமாக எப்படி பெருக்குவீங்களோ அதே மாதிரி பெருக்கவங்க. இந்த புள்ளி நீங்கள் கணக்கில் எடுக்க வேண்டாம். சரிங்களா? அப்போ நம்ம பெருக்குன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா
33,750 வருது. புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்குது? 2 ஸ்தானம் இருக்குமா? ஸோ லாஸ்ட்டில் புள்ளி வச்சுக்கோங்க. 2 ஸ்தானம் நகருங்க. 1 2. அப்போ நமக்கு என்ன விடையாக வருதுன்னு பாருங்கள். 337.5. இந்த 0 போட்டாலும் ஒன்று தான், போடட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ என்ன எழுதிக்கோங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? நம்ம பக்கப்பரப்பு பார்க்க போகிறோம் கன சதுரத்துக்கு. 4 ஏங்கிறது என்னதுப்பா? 7.5. ஸோ என்ன எழுத போகிறீங்க? 7.5 ஸ்கொயர்டு. ஸோ 4 7.5 இன்ட்டு 7.5. ஸோ 7.5 7.5 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 56.25 வரும். ஸோ 4 இன்ட்டு 56.25. அப்போ 56.25 4ஐயும் பெருக்க போகிறோம். இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் இருக்கா? அதைத்தான் நான் இங்கே உங்களுக்கு சைடு எழுதியிருக்கேன். சரிங்களா? பெருக்கினா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 22,500 வருது. புள்ளி எங்கேயுமே இல்லாட்டா கடைசியில் இருக்க அர்த்தம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி நகரணுமா? ஸோ 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி நகண்டுச்சுன்னா என்ன வரும்? 225. புள்ளிக்கு அடுத்து உள்ள 0 போட்டாலும் ஒன்று தான், போடட்டாலும் ஒன்று தான். ஸோ 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு எழுதியாச்சுன்னா இந்த சம் முடிந்தது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.